எந்த காரணத்துக்காக அம்மா மித்ராவை மூத்த மருமகளை ஏற்றுக்கிட்டாங்களோ அதே காரணத்துக்கு தான் உன்னை மூத்த மருமகளை ஏற்றுப்பாங்க. என்ன சொல்றீங்க பெரியயா? எனக்கு புரியல. மித்ரா யாரு, அவ பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்க சொல்லியிருந்தேன். ஹலோ லோகேஷ். மித்ரா விஷயத்துல நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். என்ன சொல்ற? மித்ரா அவ்வளவு நம்பிக்கைக்குரிய பொண்ணு இல்ல. மத்தபடி புதுசா எந்த தகவலும் கிடைக்கல. இப்போதைக்கு கிடைச்ச தகவல் மட்டும் சொல்றேன். முதல்ல உங்க அம்மா கிட்ட அவங்க கொடுத்த ஜாதகம் மித்ராவோட உண்மையான ஜாதகமே இல்ல. காரணம் இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகக்காரி தான் அம்மாவுக்கு மருமகளாகவும் எனக்கு மனைவியாகவும் வரணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. மித்ரா வரணும்னு ஆசைப்பட்டிருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நீ தைரியமாக இருப்போண்டாட்டி. ஆமா, இந்த ஜாதக விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா பெரியா?
என்னாச்சு பெரியய்யா? நீங்க சொன்னதை அம்மா நம்பலையா? கணேஷன் கிட்ட இருந்து உன் ஜாதகத்தை வாங்கி மித்ராவோட ஜாதகத்தையும் உன்னதையும் ஒன்றா வச்சு பார்த்தேன். அது ரெண்டும் ஒன்று தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு மித்ரா பற்றின உண்மையை அம்மா கிட்ட சொல்லிடலாம் ஒரு ரூமுக்கு போனேன். உனக்கு ஒருத்தரை பிடிச்சு போச்சுன்னா அளவுக்கு அதிகமா நம்புற. அதே சமயத்துல ஒருத்தரை உனக்கு பிடிக்கலன்னா அவங்கள அளவுக்கு அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சிடுறா கில்லா. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இல்ல, பொதுவா சொல்றேன். இல்ல, நீங்க மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு தான் அப்படி சொல்றீங்க. அப்படிலாம் என் மனசுல எதுவும் இல்ல கிலா. பொதுவா நீ நடந்துக்கிறத வச்சுதான் அப்படி சொன்ன. இல்லங்க, உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் இப்படி சொல்றீங்க. இல்லனா இப்படி ஒரு வார்த்தை வெளியில வராது. சொல்லுங்க, எதை வச்சு என்னை பத்தி நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? வேண்டாம் கிலா, விட்டுரு. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். மத்தவங்க வேற யார் சொன்னாலும் என்ன புரிஞ்சுக்காம சொல்றாங்கன்னு நான் விட்டுடுவேங்க. ஆனா சொன்னது என் ஹஸ்பண்ட் ஆச்சே, என்னால எப்படிங்க விட முடியும்? சொல்லுங்க. சரி, நீ இவ்வளவு தூரம் கம்பல் பண்றதுனால சொல்றேன். பார்வதி இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல பார்வதி உனக்கு பிடிக்காது. பார்வதி உன் எதிரில் வரக்கூடாது, உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டேன். அதுக்கப்புறம் பார்வதி உனக்கு பிடிச்சு போனதும் பார்வதி இந்த வீட்டு பொண்ணா நினைச்சு அவ கல்யாணத்தை ஆடம்பரமா நடத்த நினைச்ச. இப்ப மித்ரா விஷயத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். என்ன சொல்ல வரீங்க? நான் எடுத்த முடிவு தப்புன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லல அகிலா. அதிகமான நம்பிக்கையில நீ ஏமாத்தரக்கூடாது. எல்லா முடிவுகளையும் கொஞ்சம் எச்சரிக்கையா எடுக்கணும்னு சொல்றேன். இந்த ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி யார்கிட்டயும் அவ்வளவு சீக்கிரமா ஏமாந்த மாட்டேன். அப்படி யாராவது என்ன ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு நீங்க நிரூபிச்சீங்கன்னா அடுத்த நிமிஷமே நான் என் உயிரை விடுறதுக்கு தயார். இப்போ போய் நான் அம்மா கிட்ட மித்ரா பார்வதியோட ஜாதகத்தை வச்சு உங்களை ஏமாத்திட்டான்னு நான் எப்படி சொல்றது? இது அம்மாவால் எப்படி தாங்கிக்க முடியும்? அகிலா, எமோஷன் ஆகாத, ஜஸ்ட் ரிலாக்ஸ். நான் சொன்னது தப்புதான். ஐ எம் சாரி. போட்டியில் தோத்து போனதுக்கு அப்புறம் கூட மித்ரா தான் அவங்க மூத்த மருமகன்னு அம்மா பிடிவாதமா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் உன்னோட ஜாதகம் தான். உன்னோட ஜாதகத்தை தன்னோட ஜாதகமா மாத்திட்டு அம்மாவை மித்ரா ஏமாத்திட்டு இருக்கா. இதுல ஏதோ முக்கியமான காரணம் இருக்கு. மித்ரா ஏதோ திட்டத்தோட தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அவளோட பிளான் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். மித்ரா என்ன திட்டத்தோட வந்திருக்கான்னு எனக்கு தெரியும் பெரியய்யா. என்ன சொல்ற? அன்னைக்கு ஐயா மூச்சு விட சிரமப்படுற மாதிரி என் உள் உணர்வு சொல்லுச்சு. அதனால ரூமை விட்டு வெளியில வந்து மெயின் ஆஃப் பண்ணேன்னு சொன்னேன்ல, அது உண்மை இல்லை பெரியய்யா. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, நான் ரூம்குள்ள இருக்கிறது தெரியாம மித்ரா வெளியே யார்கிட்டயோ ஃபோன்ல பேசிட்டு இருந்தாங்க. மித்ரா ஃபோன்ல பேசும்போது நீங்க சின்னையா அம்மா 3 பேரும் வீட்டில் இல்லை, திரும்பி வரத்துக்கு 2 மணி நேரம் ஆகும், இதான் நல்ல சந்தர்ப்பம், நான் லிக்விடை ஏசியில் ஃபிக்ஸ் பண்றேன்னு சொன்னாங்க.
அது மட்டும் இல்ல, ஐயாவோட உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம முதல் பலியா அந்த புருஷோத்தமன் இருக்கட்டும்னு சொன்னான். எனக்கு என்னமோ மித்ரா குடும்பத்தை பழிவாங்க தான் திட்டம் போட்டு உள்ள வந்திருக்கான்னு தோணுது. இதே அப்பயும் என்கிட்ட சொல்லாம மறைச்ச பொண்டாட்டி. அந்த மித்ராவை சும்மா விட போறதில்ல. பெரிய அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் இதுக்கப்புறமும் பொறுமையா இருந்தா எங்க அப்பாக்கு நான் மகனே இல்லை. அந்த மித்ராக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பெரிய வேற கோவத்தோடு போறாரு. என்ன நடக்க போதுன்னு தெரியலையே. அசம்பாவிதம் எதுவும் நடக்காம நீதான் காப்பாத்தணும். நான் யாருன்னு தெரிஞ்சா நீ மிரண்டிடுவேன். எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சா நீ அப்படியே ஷாக் ஆயிடுவேன். என்னது நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இவ சொல்லிட்டு இருக்கா? எங்க அப்பா 1997லயே 3 அம்பாசிடர் கார் வச்சிருந்தாரு. அப்படியா? நான் யாருன்னு தெரிஞ்சா நீ மிரண்டிடுவேன். எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சா நீ அப்படியே ஷாக் ஆயிடுவேன். என்னது நான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஏர்மே என்ன பண்ணிட்டு இருக்க? டிக்டாக் பண்றீங்களா அத்தை? ரொம்ப முக்கியம். இல்லடி நல்லா தின்னு தின்னு அரிசி முட்டை மாதிரி இருக்கியே. ஏதாவது யோகா எக்ஸசைஸ்னு பண்ணி உடம்ப குறைக்கலாம்ல? உடம்பு குறைக்கிறதுக்கு ஃபுட் ஐட்டம் இருக்கு அத்தை, அதை சாப்பிட்டா குறைஞ்சிரும். ஏண்டி உடம்ப குறைக்கிறது கூட தின்னே தான் குறைப்பியா? நீங்கெல்லாம் மித்ரா, மித்ரா எங்க இருக்க? வெளிய வா. மித்ரா வெளிய வா. மித்ரா இப்ப வர போறியா இல்லையா? ப்ரோ எதுக்கு மித்ரா மேல இவ்வளவு கோவமா இருக்காரு? வா என்னன்னு பாப்போம். ஆதி ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்காரு? என்ன ஆயிருக்கும்? ப்ரோ என்னாச்சு? ஏன் இப்ப இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா அதிகமா நீ டென்ஷன் ஆவ. இப்படி வாடா. மித்ரா வெளிய வா. என்ன ஜாண்டி? தெரியல ஐஸ்வர்யா. இப்ப எதுக்கு இந்த சமையல்காரி வீட்டுக்குள்ள வரா? இதுதான் சாக்குன்னு வந்து நுழைஞ்சிருவாளே. இவ எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கா? வெளிய வா. மித்ரா ஏன் ஆதி?
என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறீங்க? ஏய், காட்டு மிராண்டித்தனமா நடந்துகிட்டது நீ. அதான் பொண்ணுன்னு கூட பார்க்காம உன்னை அடிக்க வேண்டியதா போச்சு. ஆதி, என்ன ஆச்சு ஆதி உனக்கு? மித்ரா மேல உனக்கு என்ன ஆத்திரம்? என்ன இப்படி ஒரு கோபம்? அது அவ வாயாலே வர வைக்கிறது. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏய், சொல்லு, யார் நீ? என்ன பிளானோட இங்க வந்திருக்க? என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. உன்னை பத்தி உண்மை எல்லாம் எனக்கு தெரியும். சொல்லு, உன் திட்டம் என்ன? சொல்லுன்னு சொல்றல. என்ன ஆண்டி நீங்க வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? ஆதி என்ன கேக்குறாரு? ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய், இனிமே உன் நடிப்பெல்லாம் இங்க எடுப்படாது. மரியாதையை உண்மையை சொல்லிடு. உன் உயிராது நிஞ்ச சொல்லு சொல்றேன். ஆதி, நான் சொல்றத கேட்க போறியா இல்லையா? பா, சாரி பா. ஏய், சொல்லுன்னு சொல்றல. அகிலா, அகிலா, அகிலா. அது என்னாச்சு? என் பொறுமையை சோதிக்காத. சொல்லுன்னு சொல்றல. கல்யாண விஷயத்துல நான் எடுத்த முடிவை எந்த காரணத்துக்காகவும் மாத்திக்க மாட்டேன். மித்ரா தான் இந்த வீட்டு மூத்த மருமக. நீ என் முடிவுக்கு கட்டுப்படலைன்னா உயிருக்கு உயிரான என் மகன்னு கூட பார்க்க மாட்டேன்.